உன் வாழ்விலும் உன்னை சுற்றி நடப்பதிலும் உன்னுடைய சகல காரியங்களிலும் நீ ஒன்றை உணர மறுக்கிறாய். உன்னுடைய கவலையிலும் உன்னுடைய கண்ணீரிலும் நீ தனிமையை உணர்கிறாய். நீ வெற்றி கொள்ளும் பொழுது தன்னால் ஆனது என்று ஆணவம் கொள்கிறாய், பெருமை அடிக்கிறாய். அதே உன்னுடைய தோல்வியில் நீ கோவப்படுகிறாய், ஆவேசப்படுகிறாய். எதிலும் திருப்தி இல்லாமல், எங்கும் நிம்மதி இல்லாமல், உன் கவலையில் தன்னை வந்து யாரும் அரவணைக்க மாட்டார்களா, அணைத்து கொள்ள மாட்டார்களா என்று கதறி அழுகிற அந்த தருணத்தில் உன்னில் இருப்பவனை நீ உணர்ந்ததுண்டா? அருள்மறையாம் திருவசனம் ஞாபகப்படுத்துகிறது, வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். இங்கு ஒன்றும் உன்னுடைய திறமையாலும் உன்னுடைய அமல்களாலும் செயல்களாலும் ஆனது அல்ல. உன்னை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாலேயே அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, அனைத்தும் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் உன் மகிழ்ச்சியை நீ எங்கு தேடுவாய்? உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு யாரிடம் சொல்லுவாய்? உன் பெற்றோர்களால், உன் அன்பு மனைவியினால், உன்னுடைய நெருங்கிய நண்பர்களால் கொடுக்க முடியாத ஒன்றை நீ ஒருவனிடத்தில் பெற்றுக்கொண்டால், உன் தேவைகளை அனைத்தையும் அவனே நிறைவேற்றி கொடுத்தால், உன்னுடைய அனைத்து காரியங்களை அவன் ஒருவனை பொறுப்பேற்று கொடுத்தால், சிந்திப்பாயாக. நீ விலகி போனாலும், வேண்டாம் என்று ஒதுங்கி போனாலும், ஒரு பொழுதும் உன்னை பிரியாதவன், விட்டு விலகாதவன், உன்னையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் உன்னுடைய செயல்களையும் படைத்து ரசிப்பவன் அவன். அவனே உன் இறைவன், என்றும் உன் வாழ்வில் உன்னோடு இருப்பவன், உன்னோடு அல்லாஹ்.